வணக்கம் நண்பர்களே, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 33 பயம். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. பயம் அப்படிங்கிறதே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள பல வகையில் இருக்குது. இது ஒரு மேலோட்டமான விஷயமாய் சில இடங்கள் இருந்தாலும் பல இடங்களில் உள்ளுக்குள்ள உங்களுடைய வளர்ச்சியை, வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பயம். ஸோ வாழ்க்கையில் எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம சரியான முறையில் நம்ம மனதை பக்குவப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தும் போது இந்த பயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளிவர முடியும். இது ஒரு சூழ்நிலையால், சுற்றுப்புறத்தினால், மனிதர்களால் பயம் உண்டாக்கப்படுகிறது. வளரும் முறையினால் இந்த பயம் வருகிறது. ஸோ இந்த பயத்தை நம்ம போக்குறதுக்கு இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல பயத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளிவர்றதுக்கு மனதுகிட்ட பேசணும். அதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை உருவாகணும். அப்படி சிந்தனை உருவானால் தான் எதுலேயுமே நாலேஜ் அதை பற்றி இல்லாத போது, ஒரு இன்னசென்ஸ், ஒரு நாலேஜ் இல்லாத போது தான் அதை பற்றிய பயம் அதிகமாக உருவாகும். அதை பற்றி நாலேஜ் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா பயம் உங்களிடம் இருக்காது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் பயம்தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமையிறது. இந்த பயம்தான். சில பேர் டேலண்ட் வைஸ் குறைவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் ஆக்டிவாக துணிஞ்சு வேலை செய்வாங்க, ஜெயிச்சிருவாங்க. சில பேர்த்துக்கு டேலண்ட் இருக்கும், அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனால் பயங்கிறது டேலண்ட்டை அப்படியே மழுங்கடிச்சிடும். அதனால் இந்த பயத்தினால டேலண்ட் இருக்கிறவங்க பயத்தினால தோல்வி விடுறாங்க. ஆனால் பயம் இல்லாமல் இருந்த டேலண்ட்டு குறைவாக இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பயம் இல்லாமல் போய் ஜெயிச்சிட்றாங்க. இதுதான் பல இடங்களில் நடக்குது. ஸோ சில பொசிஷன்ஸுக்கு சில பேர் ஆப்டாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கரெக்டான தகுதி அவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் அவங்க ஒரு பயம் இல்லாமல் போல்டாக, பிரேவாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுனால அந்த நாலேஜ், டேலண்ட் குறைவாக இருந்தாலும் வெற்றியை நோக்கி செல்கிறாங்க. ஸோ இந்த பயம் எல்லா சூழ்நிலையிலையும் மனிதர்களை ஒரு விதமான பிடிமானத்தோடு பிடித்து வைத்து வெற்றியையும் மற்ற பிரச்சனைகளையும் உண்டு செய்யுது. அதனால் சின்ன வயசுலேருந்தே பயம் இல்லாமல் வளரணும். அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயம் இருந்தாலும் பயத்தை பற்றி தெளிவு உண்டாக்கி அதிலிருந்து வெளியே வரணும். ஏன்னா இதை வெளிவராமல் இருந்தீங்கன்னா அதுவே ஒரு மனநோய். அதே சைக்கலாஜிக்கல் டென்ஷன், சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர், ஒரு விதமான டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த லெவலுக்கு போயிடும். இது அதிகமாக யாருக்கிட்ட நடக்குதுன்னா லோன்லியாக தனியாக இருக்கிறவங்ககிட்ட, தனிமையில் வளர்ந்தவங்க கிட்ட, அதே மாதிரி ஒரு அதிகமாக நெகட்டிவ் உள்ள ஒரு என்வாமெண்ட்டில் சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை நெகட்டிவாக சொல்லி தனிமையில் வளர்ந்தவங்க கிட்ட இந்த பயம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பயம் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக நினச்சிக்காது. அதாவது காலில் கிடைக்கிற ஒரு சின்ன கல் எடுத்து கண்ணு கட்ட வச்சுக்குவாங்க. கண்ணு கட்ட வச்சா அது மிகப்பெரிய மலை மாதிரி தெரியும். அது மாதிரி தான் இந்த பயமும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நிறைய பெருசாக பயந்துக்குவாங்க. ஒரு வியாதினா பயம், ஒரு விஷயத்தை சொல்லிட்டா பயம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து பயம், ஒரு ட்ராவல் போக பயம், ஒரு வெஹிக்கிளில் போக பயம். ஸோ தென்னாலின்னு ஒரு படத்தில் கமலஹாசன் இந்த பயத்தை பற்றி ஒரு ரொம்ப காமெடியாக அழகாக சொல்லியிருப்பார். எப்படியெல்லாம் ஒரு பயம் அவரை ஆட்டி வைக்கும்போது
அவர் எப்படியெல்லாம் வந்து அந்த படத்தில் கடைசி வரைக்கும் பயத்தினால எப்படி வந்து ஓவரால் வந்து எல்லாத்தையும் மாற்றுறார். அவர் மட்டும் தப்பிச்சுக்குவார், ஆனால் மற்றவங்க எல்லாருமே அந்த பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சின்ன வயதில் நடந்த பிரச்சனையை தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் சிறு வயதிலிருந்தே மனதுக்குள் ஒரு விதமான பாரம், ஒரு விதமான நெகட்டிவிட்டி, ஒரு விதமான லோன்லினஸ், ஒரு விதமான சுற்றுப்புற மக்களின் திணிப்பு, சூழலில் வந்து இருந்த பிரச்சனை, இது எல்லாம் தான் பயத்துக்கு முழுமையான காரணம். பல விஷயங்களை தெரியாமல் அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லி பயத்தை உருவாக்குவதனால் வந்த பிரச்சனை. ஆனால் நம்ம முன்னோர்களாகட்டும், நம்ம அரசர்களாகட்டும், அதாவது நம்ம சோழ பேரரசருடைய மிகப்பெரிய அரசர்கள்னு பார்த்தோம்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்க எல்லாருமே சிறு வயதிலேயே, அதாவது 5-6 வயதிலேயே குருகுலங்களில், அதாவது வந்து கல்வி கற்கிறதுக்கு போவாங்க. அப்போ இருந்தே வந்து இந்த அவங்களுடைய ஃபாதர்ஸ், அதாவது அப்பாக்கள் வந்து அல்லது அவங்க ஃபேமிலி லேடிஸ் எல்லாமே வீரத்தை வந்து எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது தனிமையிலே, அதாவது இருட்டில் போகிறது, காட்டுக்குள் போகிறது, அந்த மாதிரி வந்து கையில் வந்து அந்த வாளை மட்டும் வைத்து கொண்டு மிருகங்களை வேட்டையாடுவது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பயம் இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுக்கப்படும். அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க 10-11 வயசுலேயே ஒரு இளவரசராக தயாராகிடுவாங்க. ஈவன் வந்து யங் ஏஜ்லேயே வந்து போருக்கு போகிறது, தைரியமாக வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது, தைரியமாக வந்து போரில் சண்டையிடுறது, இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருந்ததுனால தான் நம்ம ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழன் அவர்களை பற்றியும் நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். கடல் கடந்து போய் வந்து கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம், நம்ம வந்து கங்கை கொண்டான்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா சின்ன வயதிலிருந்தே வந்து அவங்களுக்கு ஊட்டப்பட்ட பயமின்றி வாழக்கூடிய ஒரு சக்தியை, அதாவது ஒரு ப்ராக்டிஸை அவங்களுக்கு கொடுத்ததின் விளைவு தான். இதே தாங்க நமக்கும் அப்ளிகபிள். நம்மளும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம குழந்தைகளும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே பயமின்றி வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இருட்டில் போகிறதுக்கு பயம்னா இருட்டில் விடுங்க, 4 தடவை விட்டீங்கன்னா அந்த இருட்டு பழகிடுச்சுன்னா பயம் போயிடும். அதாவது வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்வாங்களாம். அவங்க பேரப்பிள்ளைகளான ராகுல் காந்தி, அதே மாதிரி வந்து பிரியங்கா காந்தி, அவங்கள இருட்டுனா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்களாம். அப்போ அந்த இருட்டை பார்த்து பயப்படுறதுனால அவங்களுடைய கார்டனில் ரொம்ப இருட்டாக இருக்குமா, நைட் நேரம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருட்டில் விட்டுருவாங்களாம். ஸோ அப்போ விட்டும்போது அதுலேயே வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும்னு விட்டுருவாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து வீரத்துக்கு, எப்படி பயத்திலிருந்து ஓவர் கம் வர்றதுக்கு செய்த ப்ராக்டிசஸ். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பயந்துக்கிறோம்னா திரும்ப அதையே செய்ய வைக்கணும், அதையே செய்யணும். இப்போ அதையே செய்யும்போது மைண்ட் என்னத்துக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுனா அதுக்கு வந்து பயம் இல்லாமல் வாழ ப்ராக்டிஸ் ஆகிக்கும். ஒரு விஷயத்தில், ஒரு டிரைவிங்கில் உங்களுக்கு ஒரு பயம் இருந்தால் தொடர்ந்து டிரைவிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது சிம்பிள் லாஜிக் தான், சிம்பிளான விஷயந்தான் அப்படின்னு மனசுக்கு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பயம் போயிடும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படி தான். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு பயம். அப்போ அது என்னங்கிறது ஒரு தெளிவு ஏற்பட்டு ஒரு விஷயத்தை பயத்தினால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதை செய்ய வைக்கணும். தொடர்ந்து 3 தடவை 4 தடவை செய்ய பழக்கிவிட்டால் முதல் தடவை போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும், 2வது வந்து ஒரு 75%, 3வது ஒரு 50%, அப்படியே ரெடியூஸ் ஆகும் பயம். ஸோ சிறு வயதிலிருந்தே பயத்தை கம்ப்ளீட்டாக வந்து போக்கணுன்னா இதுதான் ப்ராக்டிஸ். சரி, ஒரு ஏஜுக்கு மேலே பயம்னாலும் எதெல்லாம் பயமோ பயத்தை பயத்தால் வெல்ல வேண்டும்.
இதுதாங்க கான்செப்ட்டு. பயத்தால் வென்றீங்கன்னா தான் உங்களால் வெற்றி பெற முடியும். எல்லா சூழ்நிலையும் எதெல்லாம் பயமோ அதை துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுங்கள், துணிஞ்சு செய்யுங்க. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பயத்தினால் ஃபார்வேர்டே பண்ண மாட்டாங்க வாழ்க்கையில். இப்போ பிஸ்னஸ்னால் பயம் லாஸ் ஆயிருமான்னு. ஸோ லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, நான் திரும்ப ஒரு ஸ்டெப் எடுப்பேன். அதுக்கு முன்னேற்பாடாக பேக்கப்ஸ் முன்னேற்பாடெல்லாம் சில ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த தடவை ஃபெயிலியர் ஆகாது. ஆனாலும் நம் உடல் இருக்கிறது, ஒவ்வொரு நாள் நம் வாழுகின்றது, ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து எந்திரிக்கிறது ஒரு லைவ் போனஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது தான் நீங்கள் எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க, எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்வீர்கள். இதுதான் மனிதர்களுக்கு தேவை. எந்த மனிதனும் வெற்றி அடையணும்னா பயத்தை முழுமையாக வேறறுக்க வேண்டும். நீங்கள் வாஸ்கோடகாமாவாகட்டும், நம்ம நாட்டுக்கு ஒரு கோழிக்காலில் இறங்குறாரு. ஃபஸ்ட் டைம் சீ ரூட் கண்டுபிடிச்சார். அதாவது ஃபஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் வாஸ்கோடகாமா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நாட்டை கேரளாவில் இறங்குனது ஒரு பயமில்லாமல் செய்த செயல்னால தான் அதுக்கப்புறம் பல பேர் வர முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சில பேர்த்துக்கு வியாதிகள் என்றால் பயம், அந்த பேரை கேட்டால் பயம், ஹாஸ்பிட்டல்னால் பயம், ஒரு சின்ன சின்ன உடல் உறுப்புகள் அசைவுகளை பற்றியோ அல்லது சிம்டம்ஸை பற்றியோ பயம். அப்போ என்ன வந்தால் எனக்கு என்ன, நான் ஹாப்பியாக சந்தோஷமாக என்னுடைய உறுப்புகள் வேலை செய்து சந்தோஷமாக இருக்கேன். ஒவ்வொன்றையும் நினச்சி நான் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எனக்கு போனஸ், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. கையில் ஒரு சின்ன பிரச்சனையா, ஓகே, அதெல்லாம் உடல் இயக்கம் இருந்தால் ஏதாவது பிரச்சனைகள் உடலில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு ரோட்டில் போகக்கூடிய ஒரு டாகை பாருங்கள், அதே மாதிரி யானையாகட்டும், குதிரையாகட்டும், அதே மாதிரி சிறுத்தையாகட்டும், சின்ன சின்ன அணில் குஞ்சுகளாகட்டும், இதெல்லாமே என்னை 24 மணி நேரமும் உடம்பு கையும் காலையும் பார்த்துட்டா இருக்குது. அது சிம்டஸ் தொலாவிட்டா இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அது இறை தேடுது, சாப்பிடுது, தூங்குது. ஆனால் மனிதன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டைம் நிறையா கிடைக்குது. சொஃபஸ்டிகேஷன் ஆயாச்சு. அப்போ சொஃபஸ்டிகேஷன் ஆயாச்சு, அசட்டு சேர்த்தி ஓரளவுக்கு ஏதோ சேர்த்தியாச்சு, ஹாப்பியாக இருக்கிறோம். இந்த ஹாப்பியாக இருக்கிற வாழ்க்கைக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோன்னு பயம். அதனால தான் உடலை அடிக்கடி செக் பண்ணிக்கிறான். கையில் எனக்கு இப்படி வந்துடுச்சு, காலில் இப்படி ஆயிடுச்சு, என்னால் நடக்க முடியாமல் போயிடுமோ, எனக்கு அந்த வியாதி, இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிகளையோ, ஏன்னா தனக்கு இருக்கக்கூடிய இந்த லக்ஸூரியஸ் லைஃபு போயிடுமோங்கிற ஒரு பயம்தான். இந்த பயத்தை விட்டணும். என்ன ஆனால் எனக்கு என்ன, நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கேன், டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், தூங்குறேன், எனக்கு ஒவ்வொரு நாளும் போனஸ். அப்போ உடலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும்போது நம்ம ஏன் பயந்துக்கணும்? பயந்துக்க வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பும் இறப்பும் என்னைக்கு வேணாலும் நிகழலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம சும்மா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தெருநாய் சொல்கிறோம், அது பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டிருக்கும். காலில் அடிபட்டிருக்குதுன்ட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் அது ரொம்ப நடக்க முடியாமல் நொண்டி நடந்து போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள். அப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதம் அல்லது ஒரு 3 மாதம் கழித்து அதே ஏரியாவுக்கு போய் பாருங்கள், அந்த நாய் நல்லா ஓடுறத பார்க்கலாம். அப்போ அந்த டாக் யார் ட்ரீட்மெண்ட் பண்ணால், அதுக்கு என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? இல்லை, அது சாப்பிட்டது, அது வேலையை பார்த்தது, ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆகிடுச்சு அந்த கால். அந்த மாதிரி தான் அது உடலின் உடலே பல விஷயங்களை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு
நீங்கள் செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது, தண்ணீர் குடிக்க வேண்டியது. உங்கள் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருந்தால் உடல் தன்னுடைய வேலைகளை சரி செய்து கொள்ளும். ஸோ இதில் எதுன்னா எமோஷன்ஸ், பயம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பயப்படுறதுனால தான் வெற்றியும் கிடைக்கிறதில்ல, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருது, ஒரு டிப்ரெஷன் வருது, ஒரு ஆங்ஸைட்டி வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் பயம். அப்போ பயத்தினால் எங்கேயுமே நீங்கள் பின் வாங்கக்கூடாது. உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான். சிங்கமோ புலியோ ஒரு கரடியோ ஒரு பன்றியோ அல்லது வேறு ஒரு விலங்கையோ அடிக்கணும்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். டார்வின்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஓவர் பாப்புலேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட், ஆரிஜின் ஆஃப் நியூ பீசிஸ். அப்போ சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஸோ நம்ம ஓவர் பாப்புலேஷன் ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் காம்படிஷன், நிறைய மக்கள் தொகை. இதில் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், நீங்கள் இங்கே உங்கள் இருப்பை தக்க வைத்து கொள்ளணும்னா போராடித்தான் ஆக வேண்டும். உங்கள் போராட்டம் டெய்லி இருந்தால் தான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்தால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டாகித்தான் ஆகணும். சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட். அப்போ ஃபிட்டாகித்தான் ஆகணுங்கிற இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட்டாகித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ பயம் இல்லாமல் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஃபிட்டாக முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்டுங்கிறது தான் பயம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உதாரணம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் எதனால் பயம் வருது, அந்த பயத்தை டோட்டலாக நீங்கள் வேறு அறுக்கணும். இப்போ வேறு இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த பயம் எதனால் வருதுன்னு ஒரு தெளிவு வேணும். தெளிவு வந்தாச்சுன்னா அந்த பயத்தை திரும்ப திரும்ப தொடர்ந்து செய்யணும். அப்போ தொடர்ந்து செய்யும்போது முதல் தடவை ஒரு 80%, அப்புறம் 60%, அப்புறம் 40, இப்படியே குறையும் பயம். அப்படி குறைய 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 ஒரு ஸ்டேஜில் தெளிவு உண்டாகும், உங்கள் மனசு தெளிவடையும். நீங்கள் இது செய்கிறது எல்லாமே உங்கள் மனசுக்காக செய்கிறீங்க. இதில் தான் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்கிறோம். மனசுக்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு எதுலேயும் பயம் இல்லை. அப்போ பயம் இல்லைன்னா வெற்றி நிச்சயம். இன்றைக்கி மிகப்பெரிய தலைவர்களாகவும் மிகப்பெரிய விஐபிஸாகவும் மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய தலைவர்களாகவும் இருக்கிறவங்கெல்லாம் பயத்தை வேறறுத்து வெற்றியை நோக்கி சென்று வெற்றி பெற்றவர்கள். பயத்தோடவே இருந்திருந்தாங்கன்னா அவங்கவுங்க குக்கிராமங்களையே முடங்கி இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வெற்றியாளனாக போய் நிற்கும்போது தான் நீங்கள் பயத்தை டோட்டலாக வேறெடுத்தால்தான் இது நடக்கும். வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு வசமாகும்னா, யாரெல்லாம் எல்லா பயத்தையும் விட்டு வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்னா அவங்களுக்கு தான் வெற்றி உண்டாகும். நீங்கள் கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், எந்த ஒரு கேம்லேயுமே யார் போல்டாக பிரேவாக ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நம்ம இந்திய உலகக்கோப்பை பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் 1983 நடக்கும்போது கபில்தேவ் 7வது பேட்ஸ்மேன். அவர் எல்லாருமே இந்தியா தோத்துருன்னு கூட நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கபில்தேவ் ஒரு மேட்ச்சில், அதாவது செமிஃபைனல்னு நினைக்கிறேன், செமிஃபைனலில் 175 ரன் எடுத்தார். எடுத்து 7வது பேட்ஸ்மேனாக போல்டாக பிரேவாக இங்கிலாந்தில் நின்று ஆடி ஜெயிச்சு அந்த மேட்சையும் ஜெயித்தார். ஸோ இப்போ 7 பேர் அந்த மேட்ச்சில் ஆல்ரெடி இதாகிட்டாங்கன்னா, அவுட் ஆகிட்டாங்கன்னா, அப்போ 6 பேர் அவுட் ஆகிட்டு 7வதாக வர்றவங்க எவ்வளவு போல்டாக பயம் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி
வெற்றிகள் சாத்தியமாகும். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீங்கள் எங்கெங்கெங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஸ்டேஜ்லையெல்லாம் பயம் உண்டாகுதோ அந்த பயத்தால் நீங்கள் வெல்ல முடியும். தொடர்ந்து அதையே செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். இதுதான் நீங்கள் மனசுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 33 முடிந்தது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 34 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் இந்த நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை 2 சீரீஸும் நம்மளுடைய சேனலில் வீடியோ செஷன்லேயும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதை பார்த்து நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் நிறையா உங்களுக்கு த ப்ராக்டிசஸ் லைஃப் சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்டுக்கான லைஃப் அவேர்னஸ் வீடியோஸ், ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையும் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்களும் பார்த்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.